எக்ஸசைஸில் 10th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். கிரெடிட் சேல்ஸ் நம்ம எங்கேருந்து கிடைப்போம், எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதோட அமௌண்ட்டு. ஆக்சுவலி நம்ம இதை நம்ம டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்லேருந்து பார்த்தோம், ரைட்? அங்கேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும், கரெக்டுங்களா? ஸோ யார் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ கான்செப்ட் 4 வீடியோ போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். அங்கே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நான் எல்லாமே ஒரு ஒன் திங் நான் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பராக சொல்லியிருக்கேன். ஸோ தட் உங்களால் நீங்கள் மறக்கவே முடியாது. ஸோ பாருங்க, இங்கே டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, உங்களோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ ஓப்பனிங் எங்கே வரும் உங்களுக்கு, டேட்டா சைடில், தட் இஸ் டெபிட் சைடில் உங்களுக்கு 1 lakh நீங்கள் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு டேட்டாஸ் கிட்ட, ஸோ 2,30,000. டிஸ்கவுண்ட் அலௌட் பண்ணியிருக்காங்க, ஓகே? ஸோ 5,000. ஸோ டிஸ்கவுண்ட் அலௌட் 5,000. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, ஓகே? சேல்ஸ் பண்ணது அவங்க என்ன ஆயிடுச்சு, ரிட்டர்ன் இன்வர்டு. ஸோ 25,000 எழுதிடுங்க சேல்ஸ் ரிட்டர்ன். இல்லைனா ரிட்டர்ன் இன்வர்டு கூட நீங்கள் இங்கே எழுதலாம், தப்பே கிடையாது. ஸோ டேட்டாஸ் ஆன் 31st March 2019 க்ளோசிங்காக இருக்குது. ஸோ க்ளோசிங் நம்பர் 1,20,000 வந்துருச்சு. இது மொத்தமாக ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 3,80,000 வரும். இதில் நீங்கள் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 2,80,000 வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இதுதான், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மில்.